வரணும். இந்தியா தலைமை மாறின மாதிரி தமிழ்நாட்டு தலைமை மாறணும். இப்படிலாம் மாறுற பட்சத்தில் தான் நம்மளோட கோயில்கள்லாம் சுபிக்ஷமாகும். அந்த கோயில்களுக்கெல்லாம் உருவேற்றப்படும், சக்தி ஏறும். அந்த கோயிலெல்லாம் நம்ம காப்பாற்ற முடியும். ஆக இறைவனே காப்பாற்றிப்பான் அப்படின்னு நீங்கள் விட்டுறக்கூடாது. இந்துக்கள் எல்லாம் ஒற்றுமையாக இருந்து நம்மளோட கோயில்களெல்லாம் நாம் காப்பாற்றணும். ஒரு குலதெய்வமே வச்சுங்களேன், குலதெய்வத்து கோயிலெல்லாம் நீங்கள்லாம் எவ்வளோ சண்டை சச்சரவுலாம் போட்டு அந்த கோயிலெல்லாம் காப்பாற்றுறாங்க, பார்த்துக்கிறீங்களா? அவங்களே காப்பாற்றிக்கணும் விட்டுற வேண்டி தானே? விடுறது இல்லையா? நம்ம தான் அந்த கோயிலை காப்பாற்றணும். அப்போ தான் அந்த குலத்தை அந்த தெய்வம் காக்கும். நீ கோயிலை காப்பாற்றணுன்னா அந்த கோயிலோட தெய்வம் உன் குலத்தை காப்பாற்றுச்சு. குலதெய்வம் குலத்தை காப்பாற்றும் இல்லையா? அப்போது உன்னோட கலாச்சாரத்தை, மதத்தை, பண்பாடை, உன்னோட மாண்பை, உன்னோட பழக்க வழக்கங்களை எல்லாம் காப்பாற்றணும்னு ஆசைப்பட்டனா உன்னோட மதத்தை நீ காப்பாற்றணும். உன்னோட மதத்தை காப்பாற்றணும். உன்னோட மத வழிபாட்டு தலங்களை நீ காப்பாற்றியே ஆகணும். ஆக கடவுள் காப்பாற்றிப்பாரான்னு கேட்டது அவர் காப்பாற்றிக்க மாட்டாரா? கடவுளை போய் நம்ம காப்பாற்றணுமானாக்கா கடவுளெல்லாம் காப்பாற்றலை. கடவுளோட கோயிலை தான் நம்ம காப்பாற்ற போகிறோம். கோயில்களை நம்ம காப்பாற்றணும். இல்லைன்னா என்ன ஆயிருக்கும்? எவ்வளோ கோயில் காணாமல் போயிருக்கு. நீங்கள் மாதம் ஒரு யூடியூப் ஒரு சோசியல் மீடியாவில் ஒரு வீடியோ பார்க்கலாம். மாதம் ஒரு கோயிலாச்சு இடிக்கிறத பார்க்கலாம். இந்த 3.5 வருஷத்தில் 350 கோயிலுக்கு மேலே இடிக்கப்பட்டிருக்குது நம்ம வீடியோவில் பார்க்குறோம். எங்கே காப்பாற்றிக்கினார் கடவுள்? அவருக்கு என்ன வந்தது? நம்மளால் அவருக்கு தேவை இருக்கா? அவரால் நமக்கு தேவை இருக்குதா? நம்மளால் கடவுளுக்கு தேவையா? கடவுள் தேவை நமக்கு? கடவுள் தேவையா? கடவுளுக்கு நாம தேவையானா? நமக்கு தாங்க கடவுள் தேவை. நமக்கு தேவைன்னா என்ன பண்ணணும்? அவரை காக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு தான் இருக்குது. அவரையும் காப்பாற்றிப்பார். அவரே உனக்கும் அருள் கொடுப்பாரா? நீ அவருக்கு என்ன தான் செய்ய போகிற? கடவுளுக்கு நீ என்ன தான் செய்ய போகிற? இப்போ பாருங்கள், கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள்லாம் பிஜேபிக்கு எதிராக இருக்கிற கட்சிக்கு தான் ஓட்டு போடுறாங்க. காரணம் என்ன? அவங்க மதத்தை காப்பாற்றிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க, படுறாங்க. தங்களோட மதங்களை காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்று சிறுபான்மையினர் பாடுபடுகிறார்கள். அதனால் இங்கே இருக்கிற திராவிட கட்சிகளுக்கு ஓட்டு போடுறாங்க. பிஜேபிக்கு ஓட்டு போட மாட்டேன்னு சொல்கிறது என்ன காரணம்? கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் பிஜேபிக்கு ஓட்டு போடுறது இல்லையா? அதுக்கு காரணம் என்ன?